பிக் பாஸ் சீசன் 10 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 10 தமிழுக்கான கண்டஸ்டன்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் முழு வீடியோவில் இதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காமன் மேன் கண்டஸ்டன்ஸ் யார் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் விசாரித்த பொழுது ஒரு கொசுறு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 10 தமிழுக்கான ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டையை கிளப்பிருச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ரீச்சு இன்னும் 5 லட்சத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது பிக் பாஸ் ப்ரொமோ வந்தாலே கிட்டத்தட்ட 2 மில்லியன் 3 மில்லியன் அப்படின்ற மாதிரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதே போகும். ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் முக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதில் டான்ஸ்லாம் வந்து மனுஷன் ஆடி ஒரு வெங்காயம் வந்து போல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் மக்கள் வந்து இந்த ஷோவுக்கான ஒரு விசிபிலிட்டி உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை. ஸோ இப்போ எப்படி இதை டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமன் மேன் கண்டஸ்டன்ஸ் பற்றி பேசி அதில் ஏதாவது வந்து க்ரைட்டீரியாவில் வந்தால் தான் ஒரு மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் ஆரியை போட்டாங்க, ஓவியாவை போட்டாங்க. ஓவியாலாம் வந்து ஃபஸ்ட் சீசனில் நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு வியூஸ்லாம் அவங்க வீடியோவுக்கு நான் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு ரெஃப்ரெஷுக்கு 10 வியூ உயரும், 40 வியூ மிஞ்சி போனால் 1000 வியூ கூட ஏறி நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஓவியா இருக்க சீசனில் ஒரு வீடியோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் வியூ போச்சு. அந்த இதில் ஒரு இப்படி ஒரு இது பண்ணும்போது வீடியோ போட்டுட்டு ஒரு ஸ்வைப் பண்ணும் பொழுது 10,000 வியூ ஏறும் குறைஞ்சது. பார்த்துக்கோங்க அவங்களுடைய பல்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. டக்குனு வந்து 10,000 20,000 நேரம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரலான கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா முதல் சீசன்றப்ப பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. அப்புறம் ராஜு பொறுத்த வரைக்கும் அந்த சீசன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிடுச்சு. பட் இருந்தாலும் இவங்க 3 பேர் வராங்க அப்படின்னு சொன்ன பிறகும் காமன் மேன் கண்டஸ்டன்ஸ் காற்று வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். சரி, குடுகுறுப்புக்காரர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடுகுறுப்புக்காரரா யார் யார் அப்படின்னு பார்த்தா விஜய் சேதுபதி சொல்கிறாங்க. அவரடா பண்ணார் அப்படின்னு பார்த்தா மாட்டை ஓட்டிட்டு போலே அப்படின்றாங்க. குடுகுறுப்புக்காரன் அப்படின்றாங்க. ஸோ நல்ல காஸ்டியூம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். இந்த ஷோவுக்கான லீடு வந்து காமன் மேன்லேருந்து தான் போகுது. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா, இந்த சீசன்லேயும் உரிமை குரல் இருக்கும் போல தெரியுது. அதாவது ஒரு கையில் அந்த கண்ணிலேருந்து அப்படி வெளியே வருது, கைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக தூக்கிட்டு வர மாதிரி இருக்கா. இந்த ஸ்டார்ஸ்லாம் அப்படியே ஒரு உரிமை குரல் தானே இப்படி பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா அவங்களுக்கு 7வது சீசனில்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது. இந்த போட்டி நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா காமன் மேனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்க்கும் தான் அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை பேர் உணர்றீங்க? அந்த மாதிரி இருந்தால் பட்டாசாக இருக்கும். நீங்கள் அப்போ இருக்கும் பொழுது யார் மேலே சப்போர்ட் பண்ணுவீங்க? காமன் மேனா செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எவன் நல்லா ஆடுறானோ அவன் காமன் மேனாக இருந்தாலும் இந்த விஜய் டிவிலேருந்து நம்ம நிற்போம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வரது தான் பண்ணுறாங்க. இன்னொன்று, முதலமைச்சர் விஜய் இருக்கிற வரைக்கும் பிக் பாஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தே சொன்னோம், ஓகே தேராது. ஏன்னா சட்டசபையில் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்னதான் வந்து குப்புறப்படுத்திட்டு கூட டான்ஸ் ஆடினா கூட பிக் பாஸ் வந்து அந்தளவுக்கு ரீச் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படி ரீச் ஆகணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய அந்த ஒரு இறங்கி வரணும். கண்டஸ்டன்ஸு அவனை வாங்கடா அடிச்சு ஆடுவோம்டா அப்படின்ற மாதிரி ஆடணும். அடித்து ஆடுறதுக்கு நம்ம விஜய் சேதுபதி அனுபவிக்கணும்னா அனுபவிக்கணும் இல்லை, அவங்கள வந்து அலோவ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மற்றபடி ப்ரொமோக்கு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வட்டம் 10 ஏதோ கெத்துன்றீங்க, சீசன் எல்லா சீசன்லையும் 10 இதில் கெத்துன்றீங்க. ஸோ இது வந்து 1 இல்லை 10 இருக்குன்றீங்க. என்னென்னமோ பில்டப் கொடுத்தாலும் வந்து பிக் பாஸ் மேலே நம்பிக்கை வந்து மக்களுக்கு நெருங்கி நீங்கள் ஒழுங்காக கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணி ஹோஸ்ட் ஒழுங்காக பண்ணி அதுக்கடுத்து வர்றப்ப தான் அந்த நம்பிக்கை வந்து வரும். அதை விட்டு நீங்கள் சும்மா வந்து ஊட்டிகிட்டு இருக்கலாம், நாங்கள் தான் கெத்து அப்படி இப்படின்ட்டு. என்றைக்கு கமல் சார் போனாங்க அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுடைய சாரம்சம் அப்படிங்கிறது வந்து மொத்தமாகவே கவுந்து போயிடுச்சு. லாரி டேங்க் வந்து அப்படி டம்முன்னு கவுந்த மாதிரி வந்து கவுந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். மெயினான இதுக்கு வந்து என்ன கண்டஸ்டன்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு என்னத்தையோ வந்து புலம்பிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, வழக்கம்போல கேட்டகரிங்க. என்னென்ன கேட்டகரி? யூடியூப்லேருந்து வருவாங்க. யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் வந்து 2 பேர் ரொம்ப அடிப்படுத்துங்க. ஒன்று வந்து விஜே சித்து அவர்கள். ஏன்னா அவர் வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காப்புல. படம் பாதியிலே வந்து புட்டுக்குச்சு. அதனால் அவர் இப்போ அவருடைய சேனலுக்கே போயிட்டார், விஜய் சித்து விளாக்ஸ் அப்படின்ட்டு. சரி, பிக் பாஸ்க்காச்சும் வரலாமே, கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கிரிட்டுன்னு ஒரு ஃபேம் வரும் அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து வந்திருக்காரு. அதாவது அவங்க கூப்பிட்டுருக்காங்களா இல்லை வந்திருக்காங்களான்னு தெரில. விஜய் சித்துக்கு போயிருக்கு.
அப்புறம் இந்த லுங்கி பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் பிரியன் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து வெரி குட் கண்டென்ட் கிரியேட்டர். அதாவது ஐபிஎல்ல அப்படிலாம் ரன் பண்ண முடியுமா, ஃபுட்பாலில் இப்படிலாம் பேச முடியுமா அப்படின்ற மாதிரியான லுங்கி பாய்ஸ் ராஜ் பிரியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு. அப்புறம் யூடியூபர் இர்ஃபான் வியூ. குக் வித் கோமாளி வந்தாச்சு, அடுத்த பக்கெட் லிஸ்ட் என்ன, பிக் பாஸ் தானே அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே வீடியோ ஒழுங்காக போக மாட்டேது, உள்ளே போயிட்டு ஏதாவது வந்து சம்பவம் பண்ணலாமான்ற மாதிரி இந்த 3 பேருடைய பெயர்கள் யூடியூபர்ஸில் அடிப்படுது. சீரியல் ஆர்டிஸ்ட் ஏகப்பட்ட பேருங்க, அதில் எல்லாம் பெண்களுடைய பேர் தான் அடிப்படுது. பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து ஒரு லேடி லீடு, சரியா, அவங்களுடைய பேர் அடிப்படுது. சாந்தினி தெரியுமா, இந்த கூமாப்பட்டி அதில் கூட சுற்றிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க, சாந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு. ஐயனார் துணை சீரியலில் நடிக்கக்கூடிய நிலா அப்படின்ற மதுமிதா, அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய மதுமிதா. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமில் இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட் யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் இருக்குது. அப்புறம் பாரதி கண்ணம்மா, ஃபரீனா, இவங்களோட பேர் எப்பயுமே வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஜனனி அசோக் போன சீசனே வர மாதிரி இருந்துச்சு, பட் இந்த வட்டம் வந்து இந்த சீசன் வராங்கன்ட்டு. சரி, அப்போ குக் வித் கோமாளிலேருந்து இல்லையா, அது எப்படி இல்லாமல் இருக்கும். குக் வித் கோமாளிலேருந்து உமேர், ஓகே. அடுத்து வந்து ராமர். ஸோ ராமர் எனக்கு தெரிஞ்சு வருவாரம் தெரியல, பட் ஒரு காமெடி வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன காமெடி அப்படிங்கிறது தெரியல. கேபி சரத்குமார்லாம் கொண்டு வந்துடுறாங்களா, கொஞ்சம் அமுதவானன் மாதிரி கொண்டு வராங்க, வேறு மாதிரி ஒரு நல்லா அடிச்சு ஆடுற மாதிரி. அமுதவானன் கூட ஓகே தான், அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் சிங்கர் வாகிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதாக ஒரு தகவல். ஸோ இதெல்லாம் வந்து கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட், இவங்களோட லிஸ்ட்டில் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, புருஷனா பொண்டாட்டி, பொண்டாட்டினா புருஷன், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் ஒரு 2-3 பேர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்த வட்டம் கயல் ஆனந்தி, அதாவது வாய்ப்புகள் இருந்து இப்போ வந்து இல்லாத ஒரு ஹீரோயின் சொல்லி எடுப்பாங்கல்ல, அதில் கயல் ஆனந்தி அவர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்கிற தகவல். அப்புறம் கூமாபெட்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பிக் பாஸ்க்கு வரணும்னு சொல்லி ஏற்கனவே பயங்கரமாக ஒரு வெறியோடு இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவர், அப்புறம் பிளாக்கி ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன். இவங்கெல்லாம் எந்த குரூப்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்மிலன் சம்மந்தப்பட்ட குரூப். இன்ஸ்டாவில் வந்து எனக்கு கண்ட வீடியோ போட்டு டெவலப் பண்ணவங்க அப்படிங்கிறது. செகண்ட் லவ் அந்த ஷோலேருந்து ஒரு ஜோடி, எனக்கு தெரிஞ்சு தேஜஸ் நேஹா வந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னு தோணுது. வராங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்புறம் ரியல் கப்புள்னு இருக்காங்கல்ல, அதாவது இந்த இன்ஸ்டாகிராமில் ராம் ஜானு அந்த மாதிரி குரூப்பு, அதுலேருந்து ஒரு கப்பலை தூக்கி போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது காமன் மேன் கண்டஸ்டன்ஸ்லையும் வரலாம், பிக் பாஸ்லையும் வரலாம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச லிஸ்ட்டு, ஓகே. இதில் காமன் மேன் கண்டஸ்டன்ஸ் நான் விசாரித்த வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக எடுத்திருக்காங்க. நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஸோ எப்படி எப்படிலாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர்பிரனர் எடுத்திருக்காங்க, விஜே. சரி, விஜய்னா என்னது, விஜய் இல்லைங்க, விஜய் ஜாக்கி, அதுலேருந்து ஒருத்தனை வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் தாமரை வந்தாங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு நாடக கலைஞர், அவங்கள எடுத்திருக்காங்க. கராத்தே மார்ஷல் ஆர்ட்ஸ்லேருந்து ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தம் 4 காமன் மேனு, ஓகே. அடுத்து லாயர் 5, ஒரு மாடல் எப்படி எடுப்பாங்க 6, ஓகேவா. அடுத்து ஒரு ரேப்பர், ஓகேவா. ஸோ நல்லா பயங்கரமாக வந்து ஒரு ரேப் பாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து காமன் மேன் க்ரைட்டீரியா அப்படின்றாங்க. ஸோ இது வந்து காமன் மேனில் யாரெல்லாம் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து செலக்ட் பண்ணி ஜெலடை போட்டு ஒரு 2-3 பேர் உள்ளே தூக்கி போடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 பேர் உள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன் காமன் மேன்லேருந்து. ஸோ பட்டாசா சரவடியாக பிக் பாஸ் தமிழ் 10 ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, இந்த லிஸ்ட் எப்படி இருக்குது, இல்லை வேறு மாதிரி லிஸ்ட் எடுக்கணுமா, அவங்களுக்கு என்ன மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதே உங்களால் முடிஞ்ச கமெண்ட்லையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஹைப்பை கொடுத்து விட்ருங்க. குட் பை.